கண்டம் நாமயோகம். ஸோ இந்த கண்டம் நாமயோகத்தில யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து யோகியாக வரக்கூடியது சனி பகவான், அவயோகியாக வரக்கூடியது சந்திர பகவான். ஸோ யோகினா உங்களுக்கு வந்து நன்மை செய்வார், அவயோகிங்கிறது வந்து நன்மை செய்ய மாட்டார். ஓகேங்களா? அப்போ வந்து சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். அப்போ வெள்ளை கலர் தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க, அல்லது அந்த கலர் ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்கும். பனியன் சட்டியாக இருக்கலாம், விபூதி வைக்கலாம், வண்டி கலர், இது மாதிரி எக்ஸட்ரா எதில் வேணாலும் அந்த வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு வந்து கவர்ந்து இழுக்கும் சின்ன வயதிலிருந்தே. காரணம் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இதுதான் அமைப்பு. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் யோகியாக வரனால இந்த சந்திரனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஒயிட் கலர் அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கிட்ட வந்து பிளாக் கலருக்கு வந்து நீங்கள் வரலாம். சார் ஒரு சில பேத்துக்கு வந்து குலதெய்வம் வந்து கருப்பு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆகாதுன்னா பரவாயில்ல, விட்டுறலாம். வெள்ளையை தவிர்த்துட்டு வேறு எந்த கலர் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து வெற்றி தான். ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னோட மெயின் பரிகாரம் தான் நான் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது கண்டம் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்க அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்திருந்தால் இது கண்டம், அது அதிகண்டம். ஓகேங்களா? அதின்னு போட்டிருப்பாங்க முன்னாடி, அதை வந்து சேர்க்கக்கூடாது. வஜ்ரம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் சேர்க்கக்கூடாது. சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் சேர்க்கக்கூடாது.